மூலிகைகள் என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிகப்பு பால் பெருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இதற்கேன் சிகப்பு பால் பெருக்கி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, பொதுவாக இதோட இலை அமைப்பை பார்ப்பதற்கு இதய வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இந்த கொடி வகை தாவரத்தில் இருக்கக்கூடிய காம்பு பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு சிவப்பு நிறமாக இருக்கும். ஏற்கனவே பால் பெருக்கி அப்படிங்கிற செடி வகை தாவரம் உண்டு, அது வேறு. இந்த சிகப்பு பால் பெருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கொடி வகை தாவரம் வேறு. இந்த சிகப்பு பால் பெருக்கியை பொறுத்தவரையிலும் இதய நோய்க்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய இலைகளை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. தொன்று தொட்டு பாரம்பரிய மருத்துவத்தில் இதய நோய் அப்படின்னு சொன்னாலே முதலில் ஞாபகத்திற்கு வருவது மருதம்பட்டை. இரண்டாவது ஞாபகத்துக்கு வருவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய இலைகள் தான். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய தாவரத்துடைய தண்டை எடுத்து அறிந்து ஒரு குறுக்கு வெட்டு போல் வெட்டுவது போல வெட்டி பார்த்தோமேயானால் இதயத்தில் இருக்கக்கூடிய 3 வால்வுகள் எவ்வாறு பிரிந்து இருக்கிறதோ அதே போல ஒரு தோற்றத்தை கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். சிகப்பு பால் பெருக்கியுடைய இலைகள் இதய குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கும் இதய நாளங்களில் இருக்கக்கூடிய அந்த வால்வுகளில் இருக்கக்கூடிய தொய்வை மாற்றுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இல்லாத ஒரு சூழலில் இருப்பது, அதிக உடல் உழைப்பு இல்லாமல் இருப்பது, மன அழுத்தத்துடன் இருப்பது, உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சில மருந்துகளை, பக்க விளைவு ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை உட்கொண்டு இருப்பது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒன்று இதயத்தில் இருக்கக்கூடிய நாளங்களில் அடைப்பு ஏற்படுகிறது. இரண்டாவது இதயத்தை வேலை செய்ய வைக்க வேண்டிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுவது. சிஏடி மற்றும் சிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான இதய நோய்கள். இந்த நோய்கள் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட நிறைய பேருக்கு அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர்ப்பதற்கும் இதயத்திற்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கும் இந்த சிகப்பு பால் பெருக்கியுடைய இலை ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பாரம்பரிய மருத்துவத்தில் பால் கஷாயம் சொல்லுவாங்க. இதயத்திற்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய, இதய நோயை நீக்கக்கூடிய, இதய நோயை தடுக்கக்கூடிய பால் கஷாயம் சொல்லுவாங்க. அதாவது 50 மில்லி பால் எடுத்து 100 மில்லி தண்ணீர் அதோடு கலக்க வேண்டும். அதை அடுப்பில் ஏற்றி நன்றாக கொதிக்க வைத்து அதன் பிறகு சிகப்பு பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலை சூரணத்தை 2 தேக்கரண்டிகள் அதில் போட வேண்டும். நன்றாக அது ஒரு 5 நிமிடம் கொதித்த பிறகு வடிகட்டி அந்த பாலை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக நாம் வைத்து கொண்டோமேயானால் எவ்விதமான இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வராமல் நாம் தடுக்கலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்னொரு வகையான ஆராய்ச்சி இந்த சிகப்பு பால் பெருக்கியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர் இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய நேரங்களில் நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோமேயானால் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் அந்த இரத்த அழுத்தத்துடைய பக்க விளைவுகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களுடைய ஈரலில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் அதிக இரத்த அழுத்தம் இருக்கும், அல்லது அடிக்கடி தலை சுற்றுகின்ற பிரச்சனை இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா அவர்களுடைய சிறுநீரக செயல்திறன் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நோயை எவ்வாறு தடுப்பது,
சர்க்குலேட்டரி சிஸ்டம் சம்பந்தப்பட்ட நோயை எவ்வாறு தடுப்பது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு இந்த சிகப்பு பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலை சூரணத்தை மாத்திரைகளாக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது வெற்றி பெறுகின்ற வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கின்ற உயர் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோயால் பாதிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருப்பவர்கள் அனைவருக்கும் இலவசமாகவே இந்த மருந்துகள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கெட்ட இரத்தத்தை சுமந்து செல்லக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் அதோடைய தொய்வு தன்மை எலாஸ்டிசிட்டியை இழந்து போவதனால் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான பச்சை நிறமான நரம்புகள் வெளியில் தெரிவது போல ஒரு தோற்றத்தை உண்டாக்கும். நாள் ஆக ஆக அதில் தேங்கக்கூடிய கெட்ட இரத்தத்துடைய அளவு அதிகமாகும் போது அது காயமாக மாறிவிடலாம் அல்லது அந்த இடங்களில் கடுமையான வலி ஏற்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். இந்த வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த சிகப்பு பால் பெருக்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கைப்பிடி சிகப்பு பால் பெருக்கியுடைய பச்சை இலைகளை நன்றாக அரைத்து ஒரு பாக்கு கொட்டை பாக்கு அளவு இருக்கக்கூடிய ஒரு கல்கமாக அதை செய்து அதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 120 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. இந்த 120 நாளுக்கு இந்த சிகப்பு பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை தொடர்ந்து சாப்பிடும்போது கால்களில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நன்றாக மறைவதை நாம் பார்க்க முடியும், உணர முடியும். வெரிகோஸ் அல்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின் வெடிப்பதால் ஏற்படக்கூடிய காயங்கள், சின்ன சின்ன இரத்த குழாய்கள் வெடிப்பதால் ஏற்படக்கூடிய காயங்கள் அனைத்தும் மிக வேகமாக குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு வெரிகோஸ் அல்சர் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் அவை ஆறாத காயங்களாக மாறிவிடுகிறது. அதேபோல் உடலிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீருடைய அளவு, சீழுடைய அளவு மிக அதிகரித்து அவர்கள் இருக்கின்ற இடமே மிகுந்த துர்நாற்றமான ஒரு இடமாக மாறுவதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள்லாம் ரொம்ப சுலபமாக பால் பெருக்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை உள்ளுக்கும் பால் பெருக்கியை தண்ணீரிலிட்டு கொதிக்க வைக்கின்ற அந்த கஷாயத்தை கொண்டு அந்த காயத்தை கழுவுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக அந்த இடத்திலிருந்து வருகின்ற தண்ணீர் குறையும், சீழ் குறையும், அந்த காயம் மாறி மீண்டும் இயல்பான ஒரு தோற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த சிகப்பு பால் பெருக்கியை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று. இதய நோயை தடுப்பதற்கு, இதய நோயை தீர்ப்பதற்கு, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பக்க விளைவுகளை குறைப்பதற்கு, மிக மிக முக்கியமாக வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட காயங்களையும் புண்களையும் ஆற்றுவதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இந்த சிகப்பு பால் பெருக்கியை நாம் உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.